அதாவது உடல் உறவு காமம்னு நம்ம சொல்றோம். இந்த உடல் உறவு, கணவன் மனைவி உடல் உறவு அப்படிங்கிறது எவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்குதோ அந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் மாதிரி அந்த காமம், இந்த அஸ்திவாரம் நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அஸ்திவாரம்ங்கிறது காமம். இந்த காமம் நல்லா இருக்கு அப்படின்னா தான், உடல் உறவு நல்லா இருக்குன்னா தான் அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். இதுல எந்த குறைபாடு இருந்தாலும் அந்த வீடு நொறுங்கி போகும். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கணவன் ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவிய, ஒரு பெண்ணை தேடி போறான் அப்படின்னா அவன் வீட்டுல ஏதோ குறை இருக்கு. அதாவது மனைவி அவனுக்கு விருப்பமான முறையில சுவையா பந்தி படைச்சா அப்படின்னா அவன் வயிறு பசி ஆறிடும், காம பசி ஆறிடும், வேற பெண்ணை தேடி போக மாட்டான். அதே மாதிரிதான் பெண்ணும். ஒரு பெண் அடுத்த ஆணை தேடி போறா அப்படின்னா அந்த கணவன்கிறவன் சரியா அவளை உடல் உறவு கொள்ளல முழு திருப்தியா. இதுதான். அப்ப கணவனுக்கு ஏற்ற மனைவியும் மனைவிக்கு ஏற்ற கணவனும் உடல் உறவு கொண்டாச்சுன்னா அந்த வீட்டுல பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த உடல் உறவு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற வீட்டுல வீடும் சந்தோஷமா இருக்கும். இதை நம்ம புரியணும். இந்த உடல் உறவு கணவன் உடல் உறவு கொள்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இதுலயும் அதிக நேரம் உடல் உறவு கொள்ளணும். ஏன்னா இந்த வர்றவங்க நிறைய பேர் கொஞ்சம் வயசுல இருந்து கொஞ்சம் வயசு கூடின வரைக்கும் 60 வயசு ஆள் கூட என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க. அப்போ அந்த உடல் உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உள்ள ஆசை. ஏதோ போனோம் பச்சம் அப்படின்னா மனதளவுல பாதிக்கப்படுது. அது கணவனுக்கும் பாதிக்கப்படுது, மனைவிக்கும் பாதிக்கப்படுது. என்ன இது அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. இவனுக்கும் என்ன இது, போனேன் தொட்டேன் வச்சேன் அது. அப்போ இந்த உடல் உறவு நீடிக்கணும், ரொம்ப நேரம் செய்யணும், ரொம்ப நேரம் உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசைதான். அதற்கு என்ன செய்வது? அதிக நேரம் உடல் உறவு கொள்வதற்கு என்ன செய்வது? அதிக நேரம் உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னா வைக்கணும். வச்சு வர்ற மாதிரி இருக்குன்னா எடுத்துடணும், வைக்கணும் மறுபடியும். ஏன்னா உங்க அணுறுப்பு சுருங்கிடும். மறுபடியும் வைக்கணும், மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குன்னா எடுத்துடணும். இப்படியே உடலுறவு கொண்டா ரொம்ப நேரம் உடலுறவு கொள்ளலாம். அது போக வச்சுட்டு வர்ற மாதிரி இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும். உடனே உடலுறவு கொள்ளக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் ஏதோ சந்தோஷமா பேசிக்கிட்டு கைகளால அந்த இன்ப உணர்ச்சியை தூண்டி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சோச்சு விளையாண்டு பிறகு அதுக்கப்புறம் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும். பிறகு வர்ற மாதிரி இருந்தா எடுத்துடணும். இந்த மாதிரி உடலுறவு கொண்டா ரொம்ப நேரம் உடலுறவு கொள்ளலாம். அது போக உடலுறவு கொள்ளக்கூடிய இடங்கள் சத்தம் இல்லாம எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கணும், பயமும் இல்லாம இருக்கணும். கணவன் மனைவி உடலுறவு கொள்ற இடம் எந்த பயமும் இல்லாம எந்த இடையூறும் இல்லாத இடமா இருக்கணும். இப்படிதான் இருந்தா அந்த உடலுறவு கொள்றது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில பிறந்தது வாழ்றோம், சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அடுத்த இன்பம்னா அதுதான். அப்ப
அப்போ வாழ்க்கையில் என்ன இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு பார்ட். வாழ்க்கையில பாதி அது இளமை பருவத்துல பாதி அதுதான் இன்பம் தருது. இளமையில அந்த இன்பத்தை பெறலைன்னா முதுமையில அதை பெற முடியாது, நினைச்சாலும் கிடைக்காது, உடம்பு ஒத்துழைக்காது. அந்த இளமையில் பெறக்கூடிய இன்பத்தை இளமையில் பெறணும், ஆணும் பெண்ணும் பெறணும். அதனால அதிக நேரம் ஈடுபாடு வேணும். உடலுறவு வேணும்னா இந்த மாதிரி நீங்க மெத்தட்டை செஞ்சீங்கன்னா அதிக நேரம் உடலுறவு கொள்ளலாம். நல்லா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுவே இன்பத்தை தூண்டிக்கிட்டு இருவரும் கட்டில தன்னை மறந்து, அது வயசானவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வயசெல்லாம் மறந்துடணும். மறந்து பல மணி நேரம் கூட அது என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பல வருடங்களா நாங்க அப்படித்தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நில வைப்பேன், வர்ற மருந்து எடுத்துருவேன், அப்புறம் வைப்பேன், வர மருந்து எடுத்துருவேன். இப்படியே சில நேரம் அன்னைக்கு நைட்டு வராமலே இப்போ ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு வராமலே தூங்கிடுறது, அப்புறம் மறுநாள் செய்யறது. இப்படியே 5 நாள் 6 நாள் கழிச்சு வெளியே வந்த கதையெல்லாம் இருக்கு. அப்படிலாம் நீங்க உடலுறவு கொள்ளலாம். நீங்க ஆனந்தமா உடலுறவு கொண்டீங்கன்னா உங்க இளமையாவும் உங்க மனம் எல்லாமே இளமையாவும் இருக்கும். 65-70 வயசுல ஒருத்தர் மனைவியோட உடலுறவு கொள்றாரு அப்படின்னா அவர் இளமையா இருப்பார். அவர் பேச்சு, வாழ்வியல் முறை எல்லாமே இளமையா இருக்கும். அந்த இதுல வீக் ஆயிட்டு அப்படின்னா தான் எல்லா இதுலயும் மனதளவில் அவர் பாதிக்கப்படுவார். இதற்கு நிறைய ஹோமியோபதி மருந்து இருக்கு, போக வாழ்வியல் முறை எல்லாமே இதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்கும் நீங்க கணவனும் இளமையா இருக்கலாம், மனைவியும் இளமையா இருக்கலாம், வீட்லயும் எந்த சண்டை சச்சரவு இல்லாம வாழலாம். சந்தேகம் இருந்தா நம்பருக்கு அடிச்சு போன் அடிச்சு கேட்டுக்கோங்க. இதற்கு மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கு. அதையும் வாழ்வியல் முறையோட அந்த மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சந்தோஷமா வாழலாம். மேலும் ஒரு நல்ல பயிர். நன்றி.